டாஸ்மாகில் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணாததுனால கிட்டத்தட்ட 2 அல்லது 3% தமிழ்நாட்டின் வருமானம், நம்மளோட ஜிடிபியில் தமிழ்நாட்டின் வருமானம் வந்து டாஸ்மாக் மூலமாக இழந்து கொண்டிருக்கிறது. இவர் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் வருது 15 செப்டம்பர் அன்னைக்கு. அதில் அந்த மகளிர் உரிமத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 100% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 செப்டம்பர் 2023 பார்ட்டி மீட்டிங்கில் சொல்கிறார். நாங்கள் வந்து 389 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கிறோம் 505. அப்போ 100% சொன்னது பொய்யா, இல்லை இப்போ சொல்கிறது 389 பொய்யா? ஒன்றுமே பண்ணல, வெறும் வாய் ஜாலம் மட்டுமே காட்டிக்கொண்டு இதை மாதிரி தீர்மானங்களை போட்டு மக்களை வந்து மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கான்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பாஜக வந்து அதிமுக கூட சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்கிறது அப்படின்னா அந்த பயம் வந்ததுனால தான் இப்போ வந்து இப்பயே பொதுக்கூட்டத்தை கூட்டி இப்போ கண்டன தீர்மானம் மாதிரி போட்டு எவ்வரி ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும். குடும்பத்தார்களுக்குள்ள அந்த மீட்டர்ஸ் மேலே நாங்கள் வந்து இபி டாரிஃபை போட மாட்டோம் இந்த வாட்டி. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகிடுது. திருப்பி நீங்கள் வந்து விலையை உயர்த்தினீங்க அப்படின்னா மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து கண்டிப்பாக 0 சீட்டு கொடுப்பாங்க. 234 காலியாக போய்டும் உங்களுக்கு. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டம் மாநாடு போல பிரம்மாண்டமாக கட்டமைக்கப்பட்டு திமுக சார்பில் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதுல பேசின முதல்வர் ஸ்டாலின் பேசின ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டா இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, டெல்லியில இருந்து தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எந்த ஆங்கிள் பாக்குறது? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. அவருக்கு ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, என்னோட அமைச்சர்கள் எல்லாம், என்னோட நிர்வாகிகள் எல்லாம் என்னோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த பொன்முடி ஐயா அவர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம். அன்றைக்கி வந்து அறிவாலயத்தில் வந்து அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் சொல்கிறாரு, எனக்கு நான் மறுநாள் இன்றைக்கி ராத்திரி தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துக்கும் போது எந்த நிர்வாகி எந்த மீடியாவில் எப்படி பேசியிருப்பான்னு எனக்கு தெரியலங்க, அதுக்கு எப்படி நான் பதில் சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு தூக்கம் வராமல் தவிக்கிறேன். இதுக்கு தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பாத்ரூம்லயே கேமரா இருக்கிறது, சிசிடிவி இருக்கிறது அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 2 அமைச்சர்களை வந்து எதற்காக வந்து அமைச்சர்கள் வந்து நீக்கினாங்க? விச் மீன்ஸ் அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் தெரிஞ்சதுனால தான் அவர்களை வந்து அமைச்சர்கள் வந்து நீங்கள் நீக்கினாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் மேலே இங்கே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது? 14 அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறாருங்க 30,000 கோடி ரூபாய் லீக் ஆகிடுச்சு, பணம் போயிடுச்சு அப்படின்றாரு. அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலையே நீங்கள்? அவரை வந்து என்ன பண்ணீங்க? நீங்கள் அவரை பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். மதுரைன்னு சொன்னதுனால சொல்கிறேன் நான். மதுரையில் வந்து ஓட்டு வங்கி சிதைந்து கொண்டு இருக்கிறது. சிதையத்தில் வந்து கொஞ்சமாக சேதாரம் இல்லாமல் கொஞ்சமாக அது கிடைக்கணுன்றதுக்காக பிடிஆர் என்ன பண்ணீங்க? ஐடி மினிஸ்டராக ஆக்கினீங்க. நிதி அமைச்சர்லேருந்து ஐடி மினிஸ்டர் ஆக்கினீங்க. அவர் என்ன சொல்கிறார்? ஐடி மினிஸ்டராக போனேன்னு என்ன சொல்கிறார் அவர்? சார், நம்மளோட டாஸ்மாகில் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணாததுனால கிட்டத்தட்ட 2 அல்லது 3% தமிழ்நாட்டின் வருமானம், நம்மளோட ஜிடிபியில் தமிழ்நாட்டின் வருமானம் வந்து டாஸ்மாக் மூலமாக இழந்து கொண்டிருக்கிறது. 2 அல்லது 3% அவ்வளோ தெரியுங்களா? 80,000 கோடி ரூபாய். அவர் சொன்னது, ஸ்டேட்மெண்ட் சொன்னது அவர். ஸோ அப்படி இருக்கும்போது மதுரையில் வந்து அவருக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை. அதனால் மதுரை சார்ந்த ஒரு அமைச்சரை வந்து வச்சுப்போம், நம்ம அமைச்சர்கள் வச்சுப்போம். என்ன தான் வந்து அவர் மேலே நம்ம குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அதனால தான் மதுரையில் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா மதுரையில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் புகைஞ்சிருக்கும். இப்போ பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஏதாவது ஃபாலோவர்ஸ் அங்கே இருப்பாங்க. இவரை மட்டும் இப்படி பந்தாடுறாங்களே, இவர் உண்மையை சொல்கிறாரு ஆனால் அங்கே ஏற்றுக்க முடியல, அதனால் பந்தாடுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வர ஆரம்பிச்சிட்டு டவுன் சவுத்தில் ஆன்டி இன்கம்பன்சி நிறையா ஆகிடுதுங்க. அதனால தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து கொஞ்சமாவது நிறுத்தலாமா, எங்கே ஒரு 50% வாக்கு வாங்கி நடத்தலை, 20 இல்லை 25 போய் சரிஞ்சிருவோமா, அதை ஒரு 30-35 உயர்த்தலாமா அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நடைமுறை தான் இப்போ வந்து அவர் மாநாடு நடத்தியிருக்கிறார். இப்போ அதே மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்குல இருந்து படையெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பாஜக அதிமுக மூலமாக தமிழகத்துக்குள்ள ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வடக்கு படையெடுப்பை தடுக்கக்கூடிய நிலைமையில கட்டமைப்பை கொண்டது திமுக. நாம வரக்கூடிய 2026 தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாஜக படையெடுப்பு, வடக்குல இருந்து படையெடுப்பு அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இடி போன்றவைகள் இங்கு நடத்தக்கூடிய ரைடை தான் படையெடுப்பு அப்படின்னு முதல்வர் சொல்லுகிறாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, அதாவது அவங்களுக்கு எப்போவுமே வந்து தமிழகத்தை தாண்டி விட்டாலே அவர் வடக்கு தான்.
கும்மிடிப்பூண்டி தாண்டினாங்களே நார்த் இந்தியன் சொல்லிடுவாங்க அவங்க. அதாவது இப்போ பிஜேபி வந்து வளரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த நடந்து முடிந்த 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள், அதாவது சீட் வின் பண்ணலனா கூட என்றைக்குமே வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு 1983 ஸ்டார்ட் பண்ணது தான் பிஜேபி. திமுகவோட வரலாறு எங்கே? நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் நீதி கட்சியிலேருந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து அப்புறம் உங்களுக்கும் உள்ள ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் உள்ள ஒரு அரசல் புரசலில் வந்து அவர் வெளியில் வந்து அதிமுக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து வெளியில் இருந்தீங்க நீங்கள்? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்லதை சொல்கிறதுக்கு ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனம் வந்து தயங்குகிறது. அதனால தான் வந்து கணக்கு கேட்டதுனால தான் அதிமுக கட்சி உருவானது. ஸோ பாஜக இங்கே வந்து தடுத்துட்டோம் அப்படின்னா கர்நாடகாவில் யாருங்க முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க? பாஜக தானே ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு மார்ஜின் ஆஃப் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸில் தான் வின் பண்ணி வெளில வந்திருக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா திராவிட மாடலை காப்பி அடித்ததுனால் வந்திருக்கிறாங்க. அது வந்து மக்கள் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ப்ரைஸ் பே பண்ணிகிட்ருக்குறாங்க, அதனோட பெனால்ட்டியை பே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது 5 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 5 வாக்குறுதிகள் வந்து கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய் வந்து செலவாகும். இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா டிகே சிவகுமார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பொது வழியில் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு எனக்கு பணம் இல்லை, அதனால் இனிமேல் என்னால் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்க முடியாது, பணம் இல்லாதனால உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க மாட்டேன் அப்படின்றார். என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து வரப்போகின்ற எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு உண்டான இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குவதற்கான பணம் என்கிட்ட இல்லை. எதற்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு கடைசியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது? 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, அதே இதில் தான் வராங்க. அஃப்கோர்ஸ் 2021 வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் வந்து அதிமுக இருந்தது, அதில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, உள்ளே வந்து அவங்களுக்கு உட்கட்சி பூசல் இருந்தது, அது அட்வான்டேஜ் எடுத்து நீங்கள் வின் பண்ணிட்டு வந்தீங்க. 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இல்லையா, அதில் எத்தனை சதவீதம் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்க? அதை தாண்டி ஒரு 7 வாக்குறுதிகள் திருச்சி மாநாட்டில் கொடுத்தீங்க இல்லையா, அதில் எத்தனை நிறைவேற்றிருக்கிறீங்க? 2022 சொல்லிட்டார் அவர் முதலமைச்சர், 2023 டு பி ப்ரிசைஸ் 12 செப்டம்பர் 2023 100% நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாரு. எப்படின்னா அந்த இவர் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் வருது 15 செப்டம்பர் அன்னைக்கு, அதில் அந்த மகளிர் உரிமத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 100% நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 செப்டம்பர் 2023 பார்ட்டி மீட்டிங்கில் சொல்கிறார். ஆனால் இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 389 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கிறோம் 505. அப்போ 100% சொன்னது பொய்யா, இல்லை இப்போ சொல்கிறது 389 பொய்யா, இல்லை நீங்கள் தீர ஆராயும் போது அப்போ தான் தெரிய வரும் இவர்கள் ஒன்றுமே பண்ணல, வெறும் வாய்ஜாலம் மட்டுமே காட்டிக்கொண்டு இதை மாதிரி தீர்மானங்களை போட்டு மக்களை வந்து மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கான்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ முதல்வர் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போது பாஜக வந்து அதிமுக கூட சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்கிறது அப்படின்னா திமுகவுக்கு இப்ப அதிமுக பாஜக கூட்டணி மீது ஒரு அச்சம் வந்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்ன காரணம் அப்படின்னா இதற்கு முந்தைய நிலையில நாங்க 200 தொகுதியில ஜெயிச்சிருவோம், ஏன் 234 தொகுதிகள் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தெரிவிச்ச முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்துல வெளிப்படையாகவே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. அந்த பயம் வந்ததுனால தான் இப்போ வந்து இப்பயே பொதுக்கூட்டத்தை கூட்டி இப்போ கண்டன தீர்மானம் மாதிரி போட்டு நம்ம எல்லாரும் வந்து வேலை செய்யணும், நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சும்மா இருந்துடக்கூடாது, 200 தொகுதிகள் வந்துடும் நம்ம ஞாபகத்தில் இருக்கக்கூடாது, எல்லாரும் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ என்னென்னா இப்போ ஜூலை வரப்போகுது இல்லைங்களா, ஜூலை மாதம் எவ்வரி ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் ஆஸ் பர் இது ரெகுலேஷன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த ரெகுலேஷன் படி. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டான் கட் கோ அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாமல் ஒரு சிறிதளவு லாபத்திலேயாவது வந்து இயங்க முடியும். ஜூலை 2022 உயர்த்தினாங்க, 23 உயர்த்தினாங்க, 24 உயர்த்தினாங்க, 25 இப்போ உயர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். பொதுமக்களோட சுமையின் காரணமாக நாங்கள் உயர்த்த போவதில்லைன்றார். அப்போ பொதுமக்களுக்கு போன வருஷம்லாம் சுமை இல்லைங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தனியார் அதாவது குடும்பத்தார்களுக்குள்ள இந்த மீட்டர்ஸ் மேலே நாங்கள் வந்து இபி டாரிஃபை போட மாட்டோம் இந்த வாட்டி, ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகிடுது. திருப்பி நீங்கள் வந்து விலையை உயர்த்தினீங்க அப்படின்னா மக்கள் வந்து வெகுண்டு எழுந்து கண்டிப்பாக 0 ஓட்டு கொடுப்பாங்க, அதாவது 0 சீட்டு கொடுப்பாங்க. 234 காலியாக போய்டும் உங்களுக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் வர ஆரம்பிச்சிடுது. கொளத்தூர்லேயே ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆக ஆரம்பிச்சிடுது, அதாவது முதல்வர் தொகுதியிலேயே. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்னென்ன வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. டாக்ஸ் டாரிஃப்ஸ் போட மாட்டாங்க. இனிமேல் மக்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க, சப்சிடிஸ் இல்லைனா வந்து மானியங்கள் கொடுக்கணுன்னா அதற்கு கஜானாவில் பணம் இல்லை. கஜானாவில் ஏன் பணம் இல்லை? நீங்கள் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதை வந்து லாபத்தில் இயங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும். அதாவது அந்த ஐவர் குழுன்னு ஒன்று அமைச்சாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
அந்த ஐவர் குழு எங்கே இருக்குது இன்னைக்கு? ஐவர் குழுவோட இதுவே வந்து ரகுராம் ராஜன்லாம் இருக்கிறாங்க, உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள். அவர்கள் அமைச்சிங்க இல்லையா, அதன் மூலமாக எவ்வளவு வருமானம் நம் தமிழகத்திற்கு வந்து அவர்கள் ஈட்டி கொடுத்துருக்கிறார்கள், எங்கெல்லாம் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லைங்களா ஒரு வாட்டி கூட. ஸோ ஏதாவது இன்னைக்கு என்ன பேசு பொருளாக இருக்குது? எதுக்கெடுத்தாலும் ஒன்றிய அரசாங்கத்தை வந்து எதிர்க்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு கண்டன தீர்மானத்தை போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.